வணக்க மக்களே, பச்சை பயிரும் அதனுடைய மகத்துவமும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த பதிவில் நான் உங்களுக்கு இன்னைக்கு அதிக சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பச்சை பயிரோடைய மகத்துவங்களை பற்றி தான் குறிப்பிட போகிறேன். பச்சை பயிரில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான வியாதிகளை பச்சை பயிர் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு சத்துக்களை கொண்டிருக்கு. வாங்க, அது என்னென்ன சத்துக்கள், எந்தெந்த நோய்களை பச்சை பயிர் குணப்படுத்துது, பச்சை பயிரோடைய மகத்துவங்கள் என்ன விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க செய்யுங்க. இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பச்சை பயிரில் புரதச்சத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பச்சை பயிரில் நார் சத்து மிகுதியான அளவில் இருக்கு. கேன்சரை தடுக்கக்கூடியதுங்க மக்களே இந்த பச்சை பயிர். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தையும் ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடியதாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடியதாகவும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு உதவுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்கள் எல்லாம் வளமான அளவில் பச்சை பயிரில் இருக்கு. அது மட்டும் கிடையாது, மெக்னீசியம் சத்து, கால்சியம், இரும்பு சத்து அதிக அளவில் போதுமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிரில் இருக்கு. அரிசியோடு நீங்க பச்சை பயிரை சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே ஆரோக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நலம் பெறும். பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பச்சை பயிரை கொண்டு உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கக்கூடிய உணவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தயாரிக்கலாம். அதாவது அடுப்புல நல்லெண்ணெய் காய்ந்ததுக்கு அப்புறம் சிறிது சிவப்பு மிளகாயை நீங்க போடணும். அதுல பச்சை பயிறு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து சாப்பிடலாம். இது உங்களுடைய முடி உதிர்வை தடுக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முடி கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு குறைஞ்சு போறது நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஏன்னா பச்சை பயிரில் அந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் இருக்கு. 2 ஸ்பூன் பச்சை பயிறு மாவு நீங்க எடுத்துக்கோங்க. அது கூட சிறிதளவு மஞ்சள், 1/4 ஸ்பூன் குப்பை மேனி இலைய பொடியா எடுத்துக்கோங்க. அது கூட பசும்பால், இது எல்லாத்தையுமே நீங்க கலந்து, பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகத்துல தடவி வரணும். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்துல முடி வளர்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரச்சனை தடுக்கப்படும். மேலும் உங்களுடைய முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கும், பொலிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பச்சை பயிரில் அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, அதிக விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பச்சை பயிரில். உங்களுடைய ரத்த நாளங்கள்ல ஏதாவது அடைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதால ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராகும். ஸோ உங்களுக்கு ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னாலும் ரத்த நாளங்கள்ல அடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, அதை சீர் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு பச்சை பயிரை சாப்பிடலாம். உங்க ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை பயிருக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிளட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க உடல் பருமனை குறைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா, அப்போ நீங்க பச்சை பயிரை சாப்பிடுங்க. உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பச்சை பயிரை தினமும் உங்களுடைய உணவுல எடுத்துக்கோங்க. பச்சை பயிர் இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த வகைகளாக, அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும். இது நீண்ட நேரம் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை தரும். ஸோ இதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க முயற்சி இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை நீங்க சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ வயிறு நிரம்பிய உணர்வு இருக்கிறதால நீங்க அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சாப்பிடாததால உங்களுக்கு உடல் எடை அதிகம் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு உடல் எடை உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா அது தடுக்கப்படும். அந்த வகையில் பச்சை பயிர் உங்களுக்கு சத்துக்களையும் கொடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். ஸோ நீங்க பச்சை பயிரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.